வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மக்களே, நீங்க வந்திருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ மக்களே, இன்னைக்கு யாருக்கும் மேட்ச்னா SRH vs பஞ்சாப் கிங்ஸ். நாளைக்கு யாருக்கும் மேட்ச்னா நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்கும்னா RCB vs MIங்க. ஸோ RCB ரெண்டு மேட்ச் விளையாட போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச் மட்டும் ஹைதராபாத் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஃபைனல் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த வாட்டி ஹைதராபாத் தான் ரெண்டு மேட்ச் அண்ட் RCB ரெண்டு மேட்ச்சுங்க. ஸோ அதே தான், அதோட முடிஞ்சிடும் செமிஃபைனல் அண்டு டேரெக்டாக ஃபைனலுங்க. ஸோ CSK ஃபைனல் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு RR சரியான ஒரு ஃபார்மில் இருக்காங்க. ஓகே, பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா SRH வந்து ஹெட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹெட்ஸ் இட் இஸ் சூஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துருக்காங்க SRH. ஸோ காய்ஸ், இப்போ யார் வர போகிறாங்கன்னா அபிஷேக் சர்மாவும் ப்ரூக் அவங்க வராங்க. சூப்பரான ரெண்டு பிளேயர்ஸ் சென்ட்ரியே இருக்காங்க இந்த மேட்ச்சில். அண்ட் எடுத்தோடனே ஒரு பவுண்ட்ரியா, ஆமாங்க, எடுத்தோடனே ஒரு 4ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க SRH. சரியான ஒரு ஃபார்மில் இருக்காங்க போல். ஸோ இரண்டாவது பந்து இன்னொன்று ஒரு தரமான 6ங்க. இன்னொன்று ஒரு பவுண்ட்ரி, 10 ரன்னுங்க. 2 பால் 10 ரன்னு. இதெல்லாம் என்னடா பால் அப்படி சொல்கிற மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்காங்க SRH. சரியான ஒரு ஃபார்மில் இருக்காங்க SRH. இப்போ ஓகே, தூக்கி அடிச்சாங்க. அண்ட் இன்னொன்று ஒரு பவுண்ட்ரி, சரியான பவுண்ட்ரிஸாக போயிட்டு இருக்கு SRHக்கு. இன்னைக்கு 6 4 அப்படி தான் போயிட்டு இருக்கு. அடிச்சிருந்தாங்க. அண்ட் இன்னொன்று ஒரு பவுண்ட்ரி, சரியான ஷாட்ஸ் SRH கிட்டேருந்து. ஒரு பால் கூட சிங்கிள் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, ஒரு பால் கூட மிஸ்ஸும் இல்லை. அடிப்பாங்களா? ஆமாங்க, அடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்று ஒரு பவுண்ட்ரி. ஸோ சரியான ஒரு ஓவர் முடிவில் 26 ரன்னுங்க. சரியான ஒரு ஃபார்மு. சரியான ஃபார்முங்க SRH. ஒரு ஓவர் முடிவில் 26 ரன் எடுத்தாங்கங்க. சூப்பராக ஒரு ரன்னு எடுத்திருக்காங்க. அண்ட் அடிச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு பவுண்ட்ரி. அண்ட் எல்லாமே பேக் பவுண்ட்ரிஸுங்க. அண்ட் இது ஒரு 4ல் போய் முடிஞ்சிருக்குங்க. அண்ட் இன்னொன்று ஒரு பந்து, இது அடிப்பாங்களா? இல்லை, அடிச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு சிங்கிள் தான் வரும்னு நினைக்கிறேன். உள்ளே வந்துட்டாங்க. நாட் அவுட் தான் நினைக்கிறேன். ஆமாங்க, நாட் அவுட். 2 ரன்ஸுங்க. இப்போ தான் 2 ரன்ஸே வருது. மொத்தமாக பவுண்ட்ரி தான் வந்தது பாருங்கள். இப்போ மிஸ் எல்லாம் வருது. அண்ட் 32 ரன்ஸ், இது ஒரு சுமாரான ஒரு ரன்னு தான் நினைக்கிறேன். அடிச்சிருந்தாங்கங்க. இது ஒரு ஷார்ட்டாக, ஆமாங்க, இது ஒரு 4ல் போயிருக்குங்க. சூப்பரான ஒரு பவுண்ட்ரிஸ் வருது இந்த மேட்ச்சில். ஓகே கைஸ்,
ஓகே, யார் இந்த மேட்ச்சில் வின் ஆவாங்க? அண்ட் இன்னொன்று ஒரு பவுண்ட்ரி. ஸோ கைஸ், யார் இந்த மேட்ச்சில் வின் ஆவாங்க இப்போயே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் 40 runs, இட்ஸ் a பிக் டார்கெட். தூக்கி அடிச்சா இது ஒரு பவுண்ட்ரி. 47 run டு வின்னுங்க காய்ஸ். 47 run டு வின்னுங்க. சரியான ஒரு ஸ்கோரு, பிக்கஸ்ட் ஸ்கோர் இன் எவர். ஆஹா, இதெல்லாம் எப்படா டார்கெட் பண்ண போகிறாங்க தெரியலங்க. ஸோ இது வின் ஆவாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் இது ஒரு அவுட்டுன்னு தான் எம்பையர் சொல்கிறாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பாலே ஒரு இதில் போய் முடிஞ்சிருக்குங்க. ஸோ ரிவ்யூ கேட்டிருக்காங்க. அண்ட் ரிவ்யூ வராங்க, பால் போடுறாங்க. அண்ட் ஸ்ட்ரைட்டாக தான் போட்டிருக்காங்க. இன்லைன் அண்ட் ஹிட்டிங் விக்கெட்டுங்க. முதல் பாலே சிறப்பு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க எஸ்ஆர்ஹெச். சூப்பரான ஒரு இதுங்க, சூப்பரான ஒரு ஃபார்மு, சரியான ஒரு ஃபார்முங்க, சரியான ஒரு ஃபார்மு எஸ்ஆர்ஹெச். ஸோ கைஸ், இது அடிச்சிடுறாரு. அண்ட் இன்னும் ஒரு விக்கெட், 2 விக்கெட் போயிடுச்சு. பேக் ஷாட் ஆட ட்ரை பண்ணாங்க. அண்ட் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. சூப்பரான ஒரு ஃபீல்டிங்க, சரியான ஒரு ஃபீல்டிங். இந்த ஃபீல்டிங் தாங்க இருக்கணும் ஒரு டீமுக்கும். சரியான எஸ்ஆர்ஹெச்சும் இது ஒரு ஃபீல்டிங். அண்ட் இன்னொன்று ஒரு விக்கெட். ஓ மை காட், இவங்க என்னடா எல்எஸ்டியோட சரியான ஒரு விக்கெட்ஸாக போட்டுருக்கு எஸ்ஆர்ஹெச். சரியான ஃபார்முங்க, சரியான ஃபார்ம். 9 பாலில் 47 ரன்லாம் எடுக்கணும்லாம் சரியான ஒரு இது வேணும். நோ பாலு வைடுலாம் போட்டால் இருக்குது. ஆனால் எல்லாமே கரெக்டு பால் தான். அண்ட் இது இதுதான். அண்ட் இது விக்கெட். இது ரிவ்யூ எடுக்க பார்க்குறாங்களா? அண்ட் ரிவ்யூ எடுக்கிறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் என்னாச்சுன்னு தெரியலங்க, ஃபார்ம்லே இல்லை. எஸ்ஆர்ஹெச் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இவங்க இருக்கிற ஸ்கில்லுக்கு சரியான ஒரு ஸ்கில்லுங்க. ஃபைனல் போய் கப்பு கூட எடுக்க நிறைய வாய்ப்பு. அண்ட் அவுட் சைட் ஆஃப் லைன். ஓகேங்க, அது அவுட் சைடா, அதனால் நாட் விக்கெட். ஆனால் 0 runs தாங்க எடுத்திருக்காங்க. சரியான ஒரு ஃபார்மு எஸ்ஆர்ஹெச். இது அடிப்பாங்களா? இல்லைங்க, இது அதே தான். அம்பேர் ஹிட்டிங் கொடுத்தா நீ லாஸ்ட் ஒரே ரிவ்யூ தான் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணுறாங்க. லக் இருக்கான்னு. அண்ட் இருக்கா இல்லாட்டி இல்லையா? டேரக்ட் ஸ்டெம்பு தான் வருது. அண்ட் இது ஒரு ஹிட்டிங். அந்த சைடு அடிக்கலாம்னு நினச்சாங்க, முடியல. இந்த சைடு அண்ட் இது ஹிட்டிங்க, விக்கெட்டுங்க. சூப்பரான ஒரு பவுலிங். இந்த ஓவர் முடிவில் இல்லைங்க, 0 runs தாங்க. 0 runs 4 விக்கெட்டு. ஆனால் சரியான ஒரு ஃபார்முங்க. ஆஹா, இப்போலாம் போயிட்டு இருந்தா இங்கெல்லாம் நிறைய கப் எடுத்துருவாங்க. அண்டு ஸ்டொக்கு தாங்க வைக்கிறாங்க. கரெக்டாக ஒரு ஃபார்மில் இருக்காங்க. அண்ட் இந்த ஓவர் முடிவில் 1 run அண்ட் 4 விக்கெட். அவ்வளோதாங்க, அவுட்டுங்க. நோபால் அந்த மாதிரிலாம் போட்டால் தான் இருக்குது அவங்களுக்கு, இல்லாட்டி இல்லை. எல்லா பாலும் 6 அடிச்சா கூட முடியாது. ஏன்னா ஒரு ஓவரில் கேட்டுக்கோங்க, ஒரே ஒரு ஓவரில் 46 run எடுக்கணும். நம்ப முடியுமா? நம்ப முடியாதுங்க. அந்தளவுக்கு சரியான ஒரு பவுலிங். அண்ட் அடிச்சிருக்காங்க. இட்ஸ் அ ஷார்ட் அண்ட் இட்ஸ் அ நாட் பவுண்ட்ரி. சூப்பருங்க, சூப்பரான ஃபீல்டிங்க. 2 runs தானே? ஆமாங்க, 2 runs. இந்த ஓவரில் வெறும் 2 run. அண்ட் அடிப்பாங்களா இந்த ஓவரில்?
தெரியல, பொறுத்து பார்க்கணும். அண்ட் ஒரு ஸ்டொக்கு தாங்க போடுறாங்க, ஏன்னா அடிக்க முடியல அவங்களால. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வைங்களேன், சரியான ஒரு ஃபார்மில் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் 4 பால்ஸுக்கு 43 ரன்ஸ் எடுக்கணும். அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க எஸ்ஆர்ஹெச்சை. அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க பஞ்சாபை. அண்ட் இது அவுட்டு தானே, அவுட்டு. அவ்வளோதான், ரிவ்யூ போச்சு. அவங்களோட மொத்த ரிவ்யூ அவங்க எடுத்துட்டாங்க. அண்ட் 3 பால்ஸ்க்கு 43 ரன் எடுக்கணும். சத்தியமாக சொல்கிறேன், இந்த எஸ்ஆர்ஹெச் தான் வின்னிங்க. கரெக்டான பவுலிங் போடுறாங்க. அண்ட் இது ஒரு அவுட்டு தானே. ஆமாங்க, அவுட்டுங்க. விக்கெட்டு வளர்ந்துட்டே இருக்குது. அண்ட் வெறும் 4 ரன் தாங்க. அண்ட் 6 விக்கெட்டு. சூப்பரான ஒரு ஃபார்முங்க. ஐ திங்க் 10 தொட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பவுலிங் போட்டால் சரி. அண்ட் ஸ்டொக்கு தாங்க வைக்கிறாங்க. ரன் அவுட் பண்ணுவாங்களா? இல்லைங்க. ஆனால் வின்னிங் இந்த மேட்ச் தாங்க. லாஸ்ட் ஒரே ஒரு பாலில் 42 ரன்ஸ்லாம் எப்படிங்க முடியும்? ஓகே, எஸ்ஆர்ஹெச்சோட மொத்த ஸ்கில்லையும் லாஸ்ட் பால் இறக்குவாங்களா? இல்லைங்க, ஸ்டொக்கு தானே வச்சுருக்காங்க. அண்ட் அவ்வளோதாங்க, 6 ரன் தாங்க எடுத்திருக்காங்க. காய்ஸ், எனக்கு சத்தியமாக புரியல. 6 விக்கெட்டுங்க அண்ட் 6 ரன் தாங்க. சரியான ஒரு ஃபார்முங்க. எஸ்ஆர்ஹெச் பஞ்சாப் பாருங்க, அவுட் ஆகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆமாம், பவுலர்ஸ் தான் இருந்தாங்க அங்கே. அண்ட் காய்ஸ், நெக்ஸ்ட் யாருக்கும் மேட்ச் ஆர்சிபி vs எம்ஐ மேட்சுங்க. அண்ட் இது சரியான ஒரு மேட்சாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஆர்சிபி ஒரு ஃபார்மில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் எம்ஐ வரமாட்டாங்க. நீயும் 3 மேட்ச் தான் இருக்குது, 4 மேட்ச் தான் இருக்குது. அந்த 4 மேட்ச் 2 மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச், 2 மேட்ச் வந்து ஆர்சிபிக்கு தான் போகுது. ஸோ இப்போது ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே. அண்ட் செகண்ட் ப்ளேஸில் ஆர்ஆர், தேர்ட் ப்ளேஸில் இருக்கிறது கேகேஆர், ஃபோர்த் ப்ளேஸில் எஸ்ஆர்ஹெச்சுங்க. ஃபிஃப்த்து ப்ளேஸில் யாருன்னா ஜிடி, சிக்ஸ்த்து ப்ளேஸில் ஆர்சிபி, 7th ப்ளேஸில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், 8th ப்ளேஸில் டிசி, 9th ப்ளேஸில் எம்ஐ, 10th ப்ளேஸில் பஞ்சாப் கிங்ஸுங்க. சரியான ஒரு ஃபார்மில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு சரியான இதுங்க. இப்போ இதில் என்ன தெரியுமா, எஸ்ஆர்ஹெச் இப்போ தோற்றுட்டாங்க கூட, அவங்க 4th ப்ளேஸில் தான். ஏன்னா அவங்க இந்த மேட்ச் சரியான ஒரு ஃபார்மில் இருந்ததுனால 2 மேட்ச் அவங்க தோட்டாங்கடா, அவங்க வந்து 5th ப்ளேஸுக்கே போவாங்க. அந்த அளவுக்கு சரி அந்த மாதிரி ரெக்கார்டை வச்சுருந்தாங்க. இப்போது ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்சிபி செம்மைங்க. யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல, ரோஹித் சர்மாவா விராட் கோலியான்னு. ஆனால் சிஎஸ்கே சரியான ஒரு ஃபார்முங்க. சிஎஸ்கே, ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச், அப்புறம் வந்து இவங்க ஆர்சிபி. அண்டு லக்னோ வர வாய்ப்பு இல்லைங்க, ரொம்பவே கம்மி தான். ஸோ பாக்கி இந்த மேட்ச்க்கு அப்புறம் பாக்கி 4 மேட்சில் லக்னோ வந்து வந்தால் தான் இருக்குது. ஏன்னா அவங்க போகிறது ஆர்சிபிக்கிட்டையும் இது கூடியும் தாங்க, எஸ்ஆர்ஹெச் கூடியும் தான். ஸோ லக்னோ வர வாய்ப்பே இல்லை. அண்ட் அவங்களும் ஒரு நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஓகேங்க, ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.